ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் உருளைக்கிழங்கு சீவுற அந்த சீவல்லே கோஸை பொடி பொடியாக சீவிக்கலாம். அதோட கேரட்டையும் அதை இது பண்ணி அதிலே சீவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே அது பாருங்கள், எவ்வளோ அழகாக எங்கள் பாப்பா தான் கட் பண்ணுறாங்க. அப்படியே சூப்பராக நீட்டாக கட் பண்ணிக்கிறாங்க. அதோடு நூடுல்ஸில் உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதை ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நூடுல்ஸில் போட்டு கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு நம்ம சாப்பிட்ற பொருள் கொஞ்சம் வெந்து செய்தால் நல்லாயிருக்கும். 3/4 வேக்காடு நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறோம். அது சொன்னேன், நீட்டாகவே நல்லா இருக்குது, உடைய கூட இல்லை நூடுல்ஸு. அதோட சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். வாழை மீன் ஃப்ரை செய்தோம்ல, பீச் ஸ்டைல் அந்த மசாலாவே போட்டு சிக்கனை பொரிச்சிக்கலாம். அது கூட தேவையான மசாலா போட்டுன்னு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலே கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் வீடியோவில் கொடுத்துக்கிறேன். இதை நம்ம அலசிக்கலாம். நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அலசினா தான் உடையாத இருக்கும் நூடுல்ஸு. அதனால் நம்ம அலசிக்கலாம், வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு. தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு அது எல்லோரும் கோஸு, கொடை மிளகா எல்லாமே சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அது எடுத்துக்கலாம். அதோடு சிக்கனும் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சோம். அதையும் எடுத்து பொரிச்சிக்கலாம். அது கொடை மிளகா சாப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கின்னு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும். மேற்கொண்டு ஷார்ட்டில் வாழை மீன் பீச் ஸ்டைலில் பொரிக்கிறது மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினேன். அதே தான் எல்லாத்துக்கும் சிக்கன் 65க்கு மீனுக்கெல்லாம் போட்டு பொரிக்கிறேன். அது 6 மாதமானாலும் கெட்டு போகாது. பாருங்கள், நல்லா அடி பிடிக்காத வேறு எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த மசாலா மட்டும் தான் போட்டேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கணும். தான் அடி பிடிக்காத நல்லா வருது பாருங்கள். பொரித்து எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக சிக்கனை போன்லெஸ் சிக்கனை எடுத்து பொரித்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் குவான்டிட்டி எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாரி செய்கிறோம். தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு 2 முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா பொரிச்சிங்க முட்டையை. தேவையான பொருள் சிக்கனும் பொரித்து வச்சாது, சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அதோடு பீன்ஸு, கேரட்டு, கொடை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த முட்டை நல்லா பொரிஞ்சாச்சு, அடியும் பிடிக்கலை. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதோட வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துக்குங்க, வதக்கிக்கங்க நல்லா. அதோடு தேவையான கொடை மிளகு, பச்சை மிளகா, அதோட பீன்ஸு, கேரட்டு, கோஸு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கடையில் எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வீட்டிலே செய்து சாப்பிட்ற மாரி நல்லா உங்கள் குழந்தைங்களும் செய்து கொண்டு எங்கள் வீட்டில் மிச்சமே வைக்கல, 2 வேலையும் வச்சு எங்கள் பசங்க சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதோடு அந்த குட்டி குட்டியாக அந்த சிக்கனை பொரித்து வச்சுக்கிறேன். அது அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க, சிசராலே கட் பண்ணிங்க. நல்லா அந்த நூடுல்ஸும் கறியும் ஒன்றா இருந்துச்சு. நல்லா 1/4 கிலோ 1/2 கிலோ கறிக்கு நான் பொரித்தேன். நல்லா ஈக்குவலாக இருந்துச்சு. அதோட கறியும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. அதோடு நம்ம நூடுல்ஸை வடிகட்டி வச்சுக்கிறோம். அந்த நூடுல்ஸும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு, சோயா சாஸ், சில்லி சாஸ், பெப்பர் போட்டு டைரக்ட் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப நல்லா காரசாரமாக இருந்தால் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் காரசாரமான செய்து உங்களுக்கு வேணும்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லான சிக்கன் நூடுல்ஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக எல்லா மசாலாவும் செய்கிறதுக்காக சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.
ஒரு 3 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகான நல்ல கலர்ஃபுல்லான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட கீழே இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக இருக்குது. இதோட வாழை இலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா 1/2 கிலோ கறின்றதுனால நல்லா செம்மையாக வந்துச்சு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாயிலே எச்சி ஊறுது. அதை அள்ளி சாப்பிட்றப்பவே ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.